Example 3.37. Mother is 5 times as old as her daughter. After 2 years, the mother will be 4 times as old as her daughter. What are their present ages? என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 times old as her daughter, mother age. அதாவது இப்போ வந்து டாட்டர் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுருந்தோன்னா 5 டைம்ஸ் 5x வந்து மதரோட ஏஜ். 2 வருஷம் கழிச்சு அவங்களோட ஏஜ் எப்படி ஆகுது? மதரோட ஏஜ் 4 டைம்ஸ் as old as her daughter. ப்ரெசன்ட் டைமில் வந்து 5 டைம்ஸாக இருக்குது. டாட்டரோட ஏஜை விட 5 டைம்ஸாக இருக்குது மதரோட ஏஜ். ஆனால் 2 வருஷம் கழிச்சு டாட்டரோட ஏஜை விட 4 டைம்ஸ் ஆயிடுது மதரோட ஏஜ். அப்போ ப்ரெசண்ட் ஏஜ் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரியுதா? டாட்டரோட ஏஜ் எக்ஸ்ன்னு வச்சோன்னா மதரோட ஏஜ் 5xஆக இருக்குது. 2 வருஷம் கழிச்சு டாட்டரோட ஏஜ் 4 டைம்ஸ் ஆயிடுது. மதரோட ஏஜ் வந்து டாட்டரோட ஏஜோட 4 டைம்ஸ் ஆயிடுது. ப்ரெசன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்கு. டாட்டரோட ஏஜை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ 2 வருஷம் கழிச்சு டாட்டரோட ஏஜ் என்னவாகும்? x+2 ஆகும். மதரோட ஏஜ் என்னது? டாட்டரோட ஏஜ் எக்ஸு அப்படின்னா 5 டைம்ஸ், அப்போ 5x ஆகும் மதரோட ஏஜ் 5x. 2 வருஷம் கழிச்சு 5 ஆஃப்டர் 2 இயர்ஸ் 5x+2. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் கழிச்சு மதர் ஏஜ் வந்து 4 டைம்ஸ் ஆயிடுது டாட்டரோட ஏஜை விட. 2 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறதுனால இந்த சைடில் தான் எடுக்கணும். இது வந்து டாட்டரோட ஏஜ், இது மதரோட ஏஜ். ஓகேயா? அப்போது மதரோட ஏஜ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? 5x+2 போடணும். அப்போது 5x+2 ஈக்குவல் டு டாட்டரோட ஏஜ் என்னது? x+2. x+2 போட்டாச்சா? 4 டைம்ஸுங்கிறதுனால 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 டைம்ஸ்னால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 டைம்ஸ்னால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது டாட்டரோட ஏஜ் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸில் x+2. 4 டைம்ஸ்னால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கு. 5x+2 ஈக்குவல் 4 வந்து இந்த 2 டேர்முக்குமே காமன் தான். அப்போது இந்த 2 டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணும். 4 × x 4x ப்ளஸ் 4 × 2 8. எக்ஸ் டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடலாம். கான்ஸ்டண்ட்டாக ரைட் சைடு கொண்டு போயிடலாம். 4x லெஃப்ட் சைடில் வரும்போது -4x ஆகும். 5x - 4x. 8 இந்த +2 ரைட் சைடில் வரும்போது -2. 5லேருந்து 4 சப் பண்ணால் 1. அப்போ x ஈக்குவல் டு 8லேருந்து 2 சப் பண்ணால் என்னது? 6. x ஈக்குவல் டு 6. எக்ஸுங்கிறது யாரோட ஏஜ்? இங்கே டாட்டரோட ப்ரெசன்ட் ஏஜ். அப்போ எழுதிடலாமா? என்னவா இருக்குது? அப்போ therefore hence ப்ரெசன்டேஜ் என்னது? இது எக்ஸ் வந்து ப்ரெசன்டேஜ் தான். அதனால தான் டாட்டர்ஸோட ப்ரெசன்டேஜ் வந்து 6 இயர்ஸ். அப்போ மதரோட ப்ரெசன்டேஜ் என்னவா இருக்கும்? ஏஜ் ஈக்குவல் டு 5xஆ? அதான் 5 × x இருக்கிறது 6 போடணும். அப்போ 30. அப்போ ஏஜ் என்னதான் ஆகுது? 30 இயர்ஸாக இருக்குது. அப்போ ப்ரெசன்டேஜில் 6 இயர்ஸாக இருக்குது. இது 5 டைம்ஸுங்கிறதுனால 30 இயர்ஸ். தட்ஸ் ஆல்.